தூத்துக்குடி அருகே பிறந்து 1.5 மாதங்களே ஆன குழந்தை நாய் கடித்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கொடிக்குளம் கிராமத்தை சேர்ந்த தம்பதியர் சக்திவேல் நந்தினி. இவர்களுக்கு பிறந்து 1.5 மாதங்களே ஆன ஆண் குழந்தை ஒன்று இருந்தது. இந்த நிலையில் நேற்று மாலை குழந்தையின் தாயார் நந்தினி வீட்டின் வராண்டா பகுதியில் குழந்தையை படுக்க வைத்துவிட்டு வீட்டின் பின்புறம் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது 2 தெருநாய்கள் குழந்தையை சூழ்ந்து கொண்டு இருந்ததால் அதிர்ச்சியடைந்த தாய் நந்தினி நாய்களை விரட்டிவிட்டு குழந்தையை பார்த்தபோது குழந்தை பேச்சு மூச்சின்றி கிடந்துள்ளது. குழந்தையின் கழுத்தில் காயங்கள் இருந்ததால் உடனடியாக பெண்ணாடம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த திட்டக்குடி போலீசார் குழந்தையின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்து நாய்கள் கடித்ததால் உயிரிழந்துள்ளதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குடியாத்தம் அருகே இருசக்கர வாகனத்தில் கள்ளச்சாராயம் கடத்தி வந்த இளைஞர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் உத்தரவின் பேரில் குடியாத்தம் அடுத்த செம்பேடு பகுதியில் கிராமிய போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வேகமாக வந்த இருசக்கர வாகனத்தை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் வாகனத்தில் இருந்த 2 பேர் தப்பி ஓட முயன்றனர். அவர்களை மடக்கி பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் மறைத்து வைத்திருந்த 120 லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் விசாரணை மேற்கொண்டதில் பேரணாம்பட்டு, செல்லப்பள்ளி மற்றும் கள்ளிச்சேரி பகுதியைச் சேர்ந்த பிரபு மற்றும் முத்து ஆகிய இருவரும் பேரணப்பட்டிலிருந்து குடியாத்தம் செம்பேடு பகுதிக்கு சாராயம் கடத்தி வந்து விற்பனை செய்வது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குடியாத்தம் தாலுகா காவல் ஆய்வாளர் சாந்தி இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஏற்கனவே திருமணமான நபர் 16 வயது சிறுமியை கடத்தி சென்று திருமணம் செய்த குற்றத்திற்காக போக்சோ வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி அம்மையார்குப்பம் ஊராட்சியில் வசிப்பவர் ரவியின் மகன் ராஜ்குமார். இவருக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் உள்ளது. இந்த நிலையில் இவரது அருகிலுள்ள கிராமத்தை சார்ந்த 16 வயது சிறுமியை காதலிப்பதாக கூறி கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து திருமணம் செய்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் ராஜ்குமாரை ஆர்கேபேட்டை போலீசார் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் குற்றம் உறுதியானதைத் தொடர்ந்து போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து நீதிபதி உத்தரவின் பேரில் ராஜ்குமாரை புழல் சிறையில் அடைத்தனர். சீர்காழியில் வெவ்வேறு இடங்களில் இருந்து சகோதரர்கள் இருவருக்கு அரிவாள் வெட்டு நிகழப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஐயனார் கோயில் தெருவை சேர்ந்தவர் மதன். இவர் சீர்காழி சட்டநாதர் கோயில் அருகே பஜ்ஜிக்கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்று சீர்காழியில் டீக்கடை அருகே நின்று கொண்டிருந்த மதனை இருசக்கர வாகனங்களில் வந்த மர்ம நபர்கள் கால், உடல் உள்ளிட்ட இடங்களில் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி சென்றனர். ரத்த வெள்ளத்தில் சரிந்த மதனை அருகில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதேபோன்று அதே பகுதியைச் சேர்ந்த மதனின் சகோதரர் முறை உறவான மணிகண்டன் என்பவரையும் மர்ம கும்பல் அரிவாளால் வெட்டியதில் படுகாயங்களுடன் சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த சீர்காழி போலீசார் விரைந்து சென்று தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்விரோதம் காரணமாக சகோதரர்கள் மர்ம நபர்களால் வெட்டப்பட்டார்களா என்ற கோணத்திலும் விசாரித்து வருகின்றனர். ஆலங்காயம் அருகே தனியாக வசித்து வந்த மூதாட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் நகைக்காக கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அடுத்த பழப்பள்ளத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் மூதாட்டி அனுமக்கா. கணவரை இழந்த இவர் தனியாக வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் மூதாட்டி நேற்று இரவு வழக்கம் போன்று தூங்க சென்றவர் காலையில் வீட்டிலிருந்து வெளியில் வராததால் அக்கம் பக்கத்தில் இருந்த உறவினர்கள் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது மூதாட்டி முகம் மற்றும் கழுத்து பகுதியில் தலையணை அமைக்க வைக்கப்பட்டு இறந்த நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற ஆலங்காயம் போலீசார் மூதாட்டியின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் உத்தரவின் பேரில் மாவட்ட குற்றவியல் போலீசார் மற்றும் ஆலங்காயம் காவல்துறையினர் தடயங்களை கைப்பற்றி சந்தேகத்தின் பேரில் மூதாட்டியின் உறவினர்கள் 6 பேரின் கைரேகையை பதிவு செய்து அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ஆலங்காயம் காவல்துறையினர் வீட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி நகைக்காக கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமாக என 2 கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.